சந்திக்கிறது செம ஹாப்பிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வின்னர் ஃபால்ஸ் வந்திருந்தோம்லாங்க, அங்கேயே தாங்க வந்திருந்தோம். போன தடவையே வந்து ஃபுல்லாக தண்ணிலாம் பார்த்து செம டெம்ட் ஆக்கி விட்டாங்க. ஆனால் குளிக்க முடியல. லாஸ்ட் டைம் கொரோனா பீக்கில் இருந்ததுனால தான் வந்து விடலையாமாங்க. ஸோ இந்த டைம் வந்து சாட்டர்டே சண்டேலாம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சண்டே வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ எப்போல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, ஸோ பார்க்கிங்லாம் இருக்கா, எப்படி போகணும் அப்படின்னு நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக போய் பார்க்கலாங்க. இன்னும் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணல அப்படின்னா நான் கார்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாமா? ஸோ இது வழியாக தாங்க உள்ளே போகணும் வின்னர் ஃபால்ஸுக்கு. இங்கே தான் வந்து பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓப்பன் பார்க்கிங் தான். இன்றைக்கி சண்டே செம்ம கூட்டம் போல், உள்ளே வந்து ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. பார்த்திங்கன்னா இது ஒரு வழிங்க, இந்த வழியிலையும் வர முடியும். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே வண்டி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கேயும் பார்க் பண்ணலாம், நீங்கள் அங்கேயும் பார்க் பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ளார தாங்க போகணும். ஸோ பாருங்கள், இங்கிருந்தே செம்ம கூட்டம் போல், இங்கிருந்தே நாய்ஸ் அவ்வளோ வருது. நிறையா ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. ஃபேமிலி வருவாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. போன தடவை வரும்போது யாருமே எல்லாம் வெறிச்சோடி கிடந்துச்சு. அதுவும் இல்லாமல் போன தடவை தண்ணி நிறையா வந்துட்டு இருந்துச்சுங்க, ஃபுல்லாக நிரம்பி போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நிரம்ப கூட இல்லை, ஆனால் கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டமாக இருக்குது. எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு. ஏதோ ஃபேமிலி ஸ்பாட் போலங்க அது. ஸோ ஆழமெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாங்க. நிதிஷும் ராமும் குளிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆழம் எவ்வளோ இருக்குது, ஸோ எங்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தண்ணியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போய் பார்க்கலாம். ஃபேமிலிஸாக கூட்டமாக இருக்குங்க. ஸோ அந்த பக்கம் போய் பார்க்கலாம், அங்கே தான் கூட்டம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோதானா? ஆளலையா? ஆள நிக்கலாமா? திட்டு அங்க கண்ட பாரு, இது திட்டு நிக்கலாம். அதுக்கு ஆளம் அவ்வளவுதான். ஆளம் அவ்வளவுதான் இருக்கு. ஆளம்டா. ஆளம்
பார்த்துருப்பீங்க. அந்த சைடு வந்து மூர்த்தி இறங்கி காமிச்சாங்க வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது, அங்கே ஸ்விம்மிங் தெரிஞ்ச மட்டும் குளிக்க முடியும். இதே வர வர பார்த்தீங்கன்னா ஆழம் கம்மியாகிட்டே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸு ஃபேமிலி எல்லாருமே குளிக்கலாம். இவ்வளோதான் ஆழம் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக குளிக்கலாங்க கிட்ஸ் கூட, பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பிளேஸ் இருக்குது, இருங்க அங்கே போய் காட்டுறோம். தண்ணி ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்குது. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி பார்த்தா எதுவுமே தெரியாது. உள்ளே அப்படியே அதே பாதையிலே வந்தீங்கன்னா உள்ள தோட்டத்துக்கு போகிற வழி இருக்குது. அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. பார்த்தாலே தெரியும், ஃபால்ஸ் மாதிரி விழுந்துட்டு இருக்கும். செம்ம ஸ்பீடாக இருக்குது தண்ணி, பாருங்க. ஸோ அங்கே பார்க்கறக்கே எப்படி இருக்குன்னு தெரியும், ரொம்ப ஸ்பீடாக வந்து தண்ணி. அங்கே ஆழம் கிடையாது, பார்த்தா ஆழம் இருக்க மாதிரி இருக்கும். அங்கே போகலாம், ஆனால் அதில் அப்படியே கிரிப்பு விட்டிங்கன்னா அது வாட்டி இழுத்துட்டு போயிடும். ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா ஆழமாக இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் தெரிஞ்சால் போங்க, இல்லைனா போகாதீங்க. இல்லைனா இங்கே மட்டும் போயிட்டு பேக்ரவுண்டும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஃபோட்டோவும் நல்லா எடுக்கலாம், எடுத்துகிட்டு வரலாம். வின்னர் ஃபால்ஸ் ஃபேமிலிக்கான ஸ்பாட்டுங்க. லாஸ்ட் டைம் வரும்போது வந்து வெறிச்சோடி கிடந்துச்சு. ஸோ வந்து என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு போன தடவைங்க. இந்த தடவை தண்ணி கம்மியாக இருந்தாலும் சண்டே வந்ததுனால ஃபுல் கூட்டம். ஃபுல்லாக ஃபேமிலிஸாக தான் இருக்காங்க. ஸோ ஃபேமிலிஸோட வரக்கு கரெக்டான ஸ்பாட்டுங்க இது. குளிக்கலாம் தாங்க இருந்தேன், பட் ஆனால் வந்து ஃபேமிலிஸ்லாம் நிறையா இருந்ததுனால கொஞ்சம் க்ரௌடாக இருந்ததுனால குளிக்கல. நிதிஷும் ராமும் மட்டும் குளிச்சிருக்காங்க. ஸோ ஆழம் எப்படி இருக்குது, ஸோ பார்க்கிங் எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ எல்லா வீக்கில் வந்து 7 டேஸும் ஓப்பன் தாங்க. லாஸ்ட் டைம் வரும்போது 2 டேஸ் வந்து க்ளோஸ்டு, வீக்லி வந்து 5 டேஸ் மட்டும்தான் ஓப்பன் அப்படின்னு இருந்தோம். அப்படி இல்லை, கொரோனானால தான் வந்து மூடி இருந்திருக்காங்க. ஸோ வீக்லி 7 டேஸ் ஓப்பன். பட் சண்டே சாட்டர்டே வந்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி. ஸோ சண்டே சாட்டர்டே இல்லாமல் வீக் டேஸில் பிளான் பண்ணி வந்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அங்கேயும் வீடியோ எடுத்து போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். Until it's bye from Rocky and behind the camera Nithish.